அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 36வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். வடிவு அது இருளதாய் நிற்கும் காலை, மண்ணுயிர் பசுவதாய் நிற்கும். வடிவது மாயையாய் நிற்கும் காலை, மண்ணுயிர் சீவனாய் நிற்கும். வடிவது ஓவதாய் நிற்கும் காலை, மண்ணுயிர் சீவன் முக்தனுமாம். வடிவது அருளதாய் நிற்கும் காலை, மண்ணுயிர் பர முக்தனுமாம். இந்த பாடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்கனவே நாம் பார்த்ததுதான். இதிலே மண்ணுயிர் என்பது நிலையான உயிர் என்று, அதாவது ஆன்மாவைத்தான் குறிக்கிறது. ஆக இந்த ஆன்மாவினுடைய வடிவு அது இருளதாய் நிற்கும் காலை, அதாவது இருளதாய் என்றால் ஆணவமாய் நிற்கின்ற பொழுது இந்த மண்ணுயிர் பசுவதாய் நிற்கும். அதாவது பசு என்பது பாசத்தோடு தொடர்பு கொண்டது என்பதை குறிக்கும். அடுத்தது வடிவு அது மாயையாய் நிற்கும் காலை, மண்ணுயிர் சீவனுமாய் நிற்கும் என்பது மாயை என்பது இந்த தேகம். ஆக வடிவானது மாய தேகமாக நிற்கின்ற காலத்தில் மண்ணுயிர் சீவனுமாய் நிற்கும். அதாவது சீவன் என்கின்ற பெயரிலே இது அழைக்கப்படும் என்று பொருள். அடுத்தது வடிவது ஓவதாய் நிற்கும் காலை, அதாவது ஓவதாய் என்பது ஆத்ம ஞானத்தில் அல்லது பிரம்ம ஞானத்தில் நிற்கின்ற அந்த காலத்திலே மண்ணுயிர் ஜீவன் முக்தன். அதாவது இந்த ஆன்மாவானது பிரம்ம ஞானத்திலே, அது சிவஞானத்திலே, சிவானுபவத்திலே இருக்கின்ற அந்த காலத்தில் இந்த ஆன்மாவுக்கு ஜீவன் முக்தன் என்கின்ற பெயர் பெறுகிறது என்றும். அடுத்தது வடிவு அது அருளதாய் நிற்கும் காலை. ஆக அருளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்தில் இந்த ஆத்மாவுக்கு என்ன பெயர் என்றால் ஜீவன் முக்தன் என்கின்ற பெயரிலே விளங்குகிறது என்கின்ற இந்த கருத்தை சொல்ல விரும்புகிறார். ஆக மறுபடியும் இந்த இருள் தேகம், மாய தேகம், ஓ வடிவம், அருள் வடிவம், பரமுக்தன், ஜீவன் முக்தன் ஆகிய இந்த விஷயங்களே திரும்ப சிறு மாறுபாடுகளுடன் வருகிறதே என்கின்ற ஐயம் எழலாம். ஆக இந்த சுத்த மார்க்கத்துக்கு 5 படிநிலைகள் இருக்கின்றன. ஒன்று கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், ஆனந்தித்தல், நிஷ்டை கூடுதல் என்பனவாம். இந்த படிநிலைகளுக்கு ஒத்ததாக வேதாந்தத்தில் சில படிநிலைகள் இருக்கிறது. அவைகளுக்கு பெயர் சிரவணம், மனனம், நிதித்தியாசம், நிஷ்டை கூடுதல் என்று 4 படிகளாக சொல்லுவார்கள். சிரவணம் என்பது கேட்பது, அதாவது குருநாதரிடமிருந்து உபதேசமாக கேட்பது. அவ்வாறு கேட்டுவிட்டு குருவை விட்டு வீட்டுக்கோ வெளியே இடத்துக்கோ சென்றுவிட்டு அதையே மறுபடியும் சிந்திப்பது. சிந்தித்த உடனே மறுபடியும் சந்தேகம், மறுபடியும் குருநாதரிடம் வந்து அந்த சந்தேகங்களை மறுபடியும் கேட்பது. அவ்வாறு கேட்டு தெளிவடைவது, அதனால் ஆனந்திப்பது. ஆக இது மாதிரி வேதாந்தத்திலே என்ன சொல்லுவார்கள்? குருநாதர் சிஷ்யனுக்கு உபதேசம் என்றால் இந்த மகா வாக்கியங்களை தான் சொல்லுவார்கள். நீயே தத்துவமசி, நீயே கடவுளாக இருக்கின்றாய், அகம் பிரம்மாஸ்மி ஆகிய மகா வாக்கியங்களையும் அவற்றுக்கான விளக்கத்தையும் சொல்லுவார்கள். அதை கேட்ட சீடனுக்கு அப்பொழுது தெளிவாக புரியும். ஆனால் வீட்டுக்கு போய்விட்டான் என்றால், அல்லது வேறு இடத்துக்கு போய்விட்டான் என்றால், நீயே கடவுள் என்கின்ற நானா கடவுள் எப்படி இருக்க முடியும் என்பதான ஒரு சந்தேகம் எல்லாம் எழும். மறுபடியும் குருநாதரிடம் வருவார், மறுபடியும் சந்தேகங்களை கேட்பார். இந்த மாதிரி பல முறை கேட்டு சிந்தித்து குருநாதரிடம் பேசி விவாதிக்கும் போது தெளிவாக புரியும். மறுபடியும் வீட்டுக்கு போய்விட்டால் அந்த புரிதல் குறைந்துவிடும். இது மாதிரியான தொடர்ந்து
குருநாதரிடம் விவாதித்து ஒரு காலத்தில் அந்த அறிவு அப்படியே நின்றுவிடும். அதாவது நானே அந்த பிரம்மத்தை தவிர இந்த மாயை, அதாவது 2 பொருள் இருக்கிறது. பிரம்மம் ஒன்று இருக்கிறது, கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த மாய உலகம் இருக்கிறது. அந்த குருவுடனான விவாதத்தில் திரும்ப திரும்ப செய்யும் பொழுது இந்த உலகமே அவருக்கு தெரியாது, பிரம்மம் மட்டுமே அவருக்கு அனுபவமாகும். அந்த நிலை வரும் வரை தொடர்ந்து குருவோடு விவாதித்து கொண்டே இருப்பார். அவ்வாறு முடிவான நிலையிலே பிரம்மம் மட்டுமே அனுபவத்துக்கு படுகின்ற அந்த நிலைக்கு பேர்தான் நிஷ்டை கூடுவது என்று. அந்த நிலையை அடைவதற்குத்தான் குருநாதரிடம் பல முறை உபதேசத்தை விவாதித்து கொண்டே இருப்பார்கள். இது வேதாந்த முறை. அதாவது அந்த பிரம்மமே நான் என்கின்ற அந்த நிலை வரும் வரை, அதற்கு பெயர் நிஷ்டை. இது இப்படி இருக்க, சித்தாந்தத்திலோ உமாபதி சிவம் அவர்கள் தன்னுடைய சிவப்பிரகாசம் நூலிலே இந்த நிஷ்டையை பற்றி விளக்குகிறார். அதில் நிஷ்டை என்பது இறுதிப்படி. அந்த படிக்காகத்தான் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், ஆனந்தித்தல் ஆகிய 4 படிகள் பயிற்சி செய்யப்படுகிறது. ஒருவாறு நிஷ்டை கூடவில்லை என்றால் அவர்கள் அதாவது இறைவனுடைய அருள் இருந்தால்தான் அந்த நிஷ்டை கூடும் என்றும், அவ்வாறு அந்த நிலை வாய்க்கவில்லை என்றால் சத்விசாரத்திலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை அவர் பதிவு செய்து இருப்பார். ஆக நான் முன் சொன்னபடி இந்த 4-5 பாடல்களில் இந்த ஆன்மாவுடைய இயல்பு இருளுருவம், மருள் உருவம், பிரணவ உருவம் பற்றிய திரும்ப திரும்ப வருகிறது என்றால் இந்த உண்மையைத்தான் கேட்டல், சிந்தித்தல், இதை பற்றிய தெளிதல் ஆகிய இந்த படிநிலைகளிலே தொடர்ந்து பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும்போது இந்த படிநிலைகள் எல்லாம் கடக்கின்றோம். இன்னும் சில பாடல்கள் கழித்து, அதாவது 53லிருந்து நிஷ்டையை பற்றி விளக்குவார் ஆசிரியர். அதாவது சகச நிஷ்டையை பற்றி விளக்குவார். ஆக சுத்த சாதகம் என்பதே வேதத்தினுடைய பொருளை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், ஆனந்தித்தல் என்கின்ற படிகளாகத்தான் இருக்கின்றது. இறுதியாக நிஷ்டை கூடுவது. ஆகவே சில விஷயத்தை திரும்ப திரும்ப சிந்தித்தலும் தெளிவடைவதும் தான் இதனுடைய முன் சில படிகள் என்று உணர வேண்டும். மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வள்ளலார் தன்னுடைய சுத்த சன்மார்க்கத்தில் இந்த விசாரத்தை சத்விசாரம் என்று கூறி, இந்த விசாரத்தினால்தான் திரை விலகுகிறது என்று கூறுவார். இன்னும் மிகச்சரியாக சொன்னால் சத்தை விட இயற்கை உண்மை என்று, அந்த சத்துக்கு பதில் இயற்கை உண்மை என்றும், சித்துக்கு பதிலாக இயற்கை விளக்கம் என்றும், ஆனந்தத்துக்கு பதிலாக இயற்கை இன்பம் என்றும் வார்த்தையை புதிதாக சொல்லுவார். அந்த இயற்கை என்றால் என்ன என்று கேட்டால், எக்காலத்தும் எவ்விடத்தும் மாறுபடாத தன்மை இருக்கிறதற்கு பெயர்தான் இயற்கை என்பார். ஆக சத்விசாரம் என்பது எக்காலத்தும் எவ்விடத்தும் மாறுபடாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றிய தொடர்ந்து விசாரணையில் இருப்பது மிகவும் முக்கியமானது சுத்த சன்மார்க்கத்தை பொறுத்தவரையில். ஆக அந்த இயற்கை உண்மை எது என்பது முதலில் விசாரித்து அறிய வேண்டும். அதாவது எக்காலத்தும் என்பது இதற்கு முன்னாடி கோடான கோடி வருஷத்துக்கு முன்னாடி எது ஒன்று
இருந்ததோ அதுதான் இன்றும் இருக்கிறது. அதுதான் எதிர்காலத்திலும் எல்லா காலத்திலும் மாறுபடாமல் இருக்கக்கூடியது. எவ்விடத்தும் என்பது என்னுடைய ஜீவனுக்குள்ளே எது இருக்கிறதோ அதுதான் எதிரிட்ட எறும்பு முதல் எல்லா ஜீவர்களுக்கும் பொதுவாக இருக்கிறது தான் எவ்விடத்தும் இருப்பது. ஆக ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் கூட பொதுவாகவும் கால தத்துவத்திலே இந்த காலத்துக்கு முன்னாடி கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அதுவே இருந்தது. பின்னிய கோடிக்கணக்கான வருஷத்துக்கு பின்னாலும் எது ஒன்று இருக்கிறதோ அந்த பொதுவான ஒரு விஷயந்தான் இயற்கை உண்மை. ஆக அப்பேற்பட்ட விஷயம் எது என்கின்ற விசாரத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டியதாக கருதப்படுகிறது. மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.